Good evening, praise Lord. Welcome to this video. இது மாதிரி வீடியோஸில் நான் இதெல்லாம் செய்வேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் இந்த ஊருக்கு இது கோயம்புத்தூர், நான் இங்கே இருக்கிறது. இங்கே இந்த ஊர் இந்த பீலமேட்டில் இது வந்து கல்லூரி சாலைன்னு சொல்லலாம். அங்கே வந்து நான் மாட்டுக்கு பயம் இல்லாமல் நடந்துகிட்டு இருப்பேன். இங்கே ஒரு சர்ச்சில் போயிட்டு வேதாமத்தையும் கற்றுக்கொள்வேன். ஹாஸ்டலில் இருப்பேன். போல் பல காரியங்களை நான் கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள இந்த ஊரில் நான் கொண்டு வரப்பட்டேன்னு சொல்லலாம். அதாவது எங்கள் பாஸ்டர் வேலூரில் இருந்து போதர்களுக்கு போதகன் அப்படி சொல்லிட்டு ஒரு தரிசனத்தை பெற்று அவர் எத்தியோப்பியா தேசத்துலேருந்து அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு அவர் காட்பாடியில் வந்து சபையை ஆரம்பித்தார். பெரிய சபை, கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் பெருமான கட்டடம் எல்லாம் அவர் நிர்மாணித்து நல்ல அருமையான ஊழியத்தை அவர் செஞ்சார். அவர் ஒரு வசனத்தை சொன்னார். அதாவது தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்படி ஒரு வசனம் நீதிமொழிகளில் இருக்குது. தீர்க்க தரிசனம் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு வேளை அது விளங்காமல் இருக்கலாம், அல்லது விசுவாசிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் வந்து ஆக்சுவலாக அது வந்து தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். அப்படின்ட்டு அதான் அவர் தரிசனத்தோடு தான் அங்கேருந்து வந்தார். அதாவது சில பேரை கர்த்தருக்காக நம்ம ஆதாயம் பண்ண முடியும். அப்படி இல்லை, கர்த்தர் ஒரு விஷன் கொடுக்குறாரு இல்லையா, அதைட்டு அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தி அவர் பிரசங்கத்தில் சொன்னார். நிறைய புத்தகங்களையும் அவர் எழுதியிருக்காரு. அது முக்கியமாக அந்த அட்ரஸ் டு அதுமாரி போதகர்களுக்கு அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அவங்க காஷியஸாக இருக்கக்கூடிய இது என்ன, ஹெல்த்து எப்படி பார்த்துக்கணும், ஜெபஜீவியமாக அதை எப்படி முக்கியப்படுத்தி அவர் நிறைய காரியங்களை அவர் எழுதியிருக்காரு. அதாவது ஜெபத்தை நம்ம குறைச்சோன்னா நம்மளுடைய ஊழியம் வந்து பெரிய அளவில் சிறப்பாக நம்ம செய்ய முடியறதில்ல அப்படின்ற பெரிய நல்ல புத்தகங்களை அவர் எழுதியிருக்காரு. அதில் ஒன்று வந்து பாதை மாறிய புறா சொல்லிட்டு யோனாவின் கதையை அவர் எழுதியிருக்காரு. நல்ல ஆலோசனைகள் அதில் இருக்குது. அவருடைய ஊழியத்தினுடைய தொடர்ச்சி, அவருடைய மாணவியாக நான் இந்த வீடியோஸை நான் பதிவு பண்ணி வரேன். ஆபகுக்கு 2:2 பார்த்திங்கன்னா, இந்த கடந்தோடுகிறவனும் வாசிக்கும்படி தரிசனத்தை வந்து நம்ம தெளிவாக எழுதி வைக்கணும். அப்படி ஒரு வண்டியில் போகிறவங்க அவங்களுக்கு கூட அது வந்து தெளிவாக விளங்கும்படியாக நம்ம அதை தரிசனத்தை நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபகுக்கு 2:2 இருக்குது. அது போன்ற பதிவுகள் தான் இது. ஏன்னாக்கா தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். இது கர்த்தருடைய வார்த்தை.